அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தேமுதிக உள்ளே, மதிமுக வெளியே. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக இரு கட்சிகளும் இதனை அறிவிக்கவில்லை. தேமுதிக தரப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு பேசி இந்த இணக்கமான முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேமுதிக தரப்பை சமாதானம் செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பு 10 எம்எல்ஏ சீட்டுகளுக்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் பற்றி பேசவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. மிக விரைவில் இந்த கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதிமுக தரப்பு இதனால் கொதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி, நான் இதற்காகத்தான் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். அது சரியாக நிகழ்ந்துவிட்டது. தேமுதிகவை நாம் நம்பவே முடியாது. தேமுதிக எப்படி வேண்டுமென்றாலும் மாறுவார்கள். நாம் ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி இருந்தாலும் அவர்கள் திமுகவோடு சென்று கூட்டணி அமைத்திருப்பார்கள். அவர்கள் இதுபோன்று செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில்தான் நான் முன்னமே சுதாரித்து கொண்டு தேமுதிகவிற்கு சீட் ஒதுக்க மறுத்தேன். அது உண்மையாகிவிட்டது என எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். அதே சமயத்தில் தேமுதிக தரப்போ, அதிமுக எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி சீட் ஒதுக்கி இருந்தால் நாங்கள் திமுக கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டோம். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது 5 நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். சொன்னதுபடி அவர்கள் நிறைவேற்றவில்லை. அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அப்படியென்றால் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்றுதானே அர்த்தம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக தரப்பில் ஒரு சீட் ஒதுக்கி தரப்பட்டது. ஏன் ஜி.கே. வாசனுக்கு கூட கொடுத்தார்கள். அப்படியென்றால் அவர்களை விட நாங்கள் மோசமானவர்களா என்ன? எங்களுக்கு ஏன் கொடுக்க மறுத்தார்கள்? அந்த விரக்தியில்தான் நாங்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என கூறி வருகிறார்கள். ஆனால் திமுக தரப்போ தேமுதிகவை தக்க வைத்துக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. காரணம், வைகோவை நம்ப முடியாது. வைகோ திமுகவோடு கூட்டணி என தொடர்ந்து கூறி வருகிறார். அதே சமயத்தில் வைகோவின் மகனான துரை வைகோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி துரை வைகோவிற்கு மத்திய அமைச்சரவையில் இடம் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. எனவே மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகி என்டிஏ கூட்டணிக்கு செல்வதற்கான அனைத்து விதமான பணிகளையும் தயாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்து கொண்டுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்லடம் தொகுதியின் முன்னாள் மதிமுக வேட்பாளரான சுப்புரத்தினத்தை தனது கட்சியில் இணைத்துக் கொண்டார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட வைகோ அவர்கள் அவசரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து, இனிமேல் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் உறுதியாக தொடர்வோம், அதில் மாற்று கருத்தில்லை, இனிமேல் யாரையும் கட்சியில் இணைக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்புதான் துரை வைகோ இதுவரையிலும் திமுகவில் இணையாமல் காலம் கடத்தி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மதிமுக எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். மதிமுகவை நம்ப முடியாது. மதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தேமுதிகவை வைத்து நாம் ரீப்ளேஸ் செய்து விடலாம் என திமுக கருதுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மதிமுகவிற்கு தேமுதிகவின் அளவிற்கு வாக்கு வங்கி இல்லை என்பது உண்மை. மேலும் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட சமூக மக்கள் மதிமுகவை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதே தெலுங்கு சமூகத்தை கொண்ட மக்கள் தேமுதிகவையும் ஆதரிப்பார்கள். எனவே மதிமுக சென்றாலும் கூட தேமுதிகவை வைத்து அதை சரி செய்து விடலாம் என திமுக கருதுகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியோ தேமுதிகவையும் நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். தேமுதிகவிற்கு தென் தமிழகத்தில் பெருத்த செல்வாக்கு உள்ளது. அதை நாம் ஈடுகட்ட வேண்டும் என்றால் தேமுதிகவை எப்படியாவது நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்போ அது பற்றி சிறிதும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. காரணம், இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சியோடும் கூட்டணி தொடர்பான எந்த விதமான பேச்சுவார்த்தையை நடத்தியதாக தெரியவில்லை. அதற்குள்ளாக இவர் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார். சுற்றுப்பயணம் செய்வது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட்டணி அமைப்பதே மிக முக்கியம். தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக உறுதியாக உள்ளது, அமமுக உள்ளது, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, ஐஜேகே கட்சி, புதிய நீதி கட்சிகள் உள்ளன. கிருஷ்ணசாமி கட்சி இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் இதுவரையிலும் வாய் திறக்காமல் அமைதி காத்து வருகிறார்கள். தற்பொழுது திமுக கூட்டணியே வலிமையாக உள்ளது. எனவே வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.